ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டருக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை கழட்டி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொஜெக்டரை ஓப்பன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, உள்ள ஒரு மதர் போர்டு இருக்குது. சிக்னல் ஒயர் மாதிரி இருக்குது. வைஃபை உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்க்ரூ கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2-3 லேயராக கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஒரே கண்ணாடியாக இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு லைவாகவே நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம் எப்படி இது ஒர்க் ஆகுது. ஆன் ஆயிடுச்சு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மொபைலில் மாதிரி ஒரு குட்டி டிஸ்பிளே ஒன்று இருக்குது. ஒரு எல்இடி லேம்ப் ஒன்று இருக்குது. அது அப்படியே மிரர் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு லென்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அவ்வளோதான்.
இது பார்த்தீங்கன்னா மொபைலில் உள்ள மாதிரி அந்த குட்டி டிஸ்பிளே இதில் தான் டிஸ்பிளே ஆகுது. இது வந்து பேக் லைட் கிளாம்பு. இதை வந்து மிரர் பண்ணுற மாதிரி இந்த 2 கிளாஸும் வச்சுட்டு இந்த லென்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இவ்வளோதான் இதுக்கு இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து என்னென்னா அந்த லேம்பு, அதான் ப்ரொஜெக்டரோட லேம்பு இருக்குது. அதுதான் விஷயம். இந்த ஒன்றும் பெருசாக இவ்வளோதான் ப்ரொஜெக்டர். இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மதர் போர்டு. இது பவர் சப்ளை, இது கண்ட்ரோல் பண்ணுற போர்டு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒன்றும் பெருசாலாம் எதுவுமே இல்லை. எல்லா ப்ராஜெக்டும் இதே பிரின்சிபல் படி தான் ஒர்க் ஆகுது. இது நம்மளே செய்யலாம் போல இருக்குது. சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.